ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது சொப்பு ஜப்பான் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வட்டை மாதிரி இருக்கும், அது 6 பீஸ் இருக்கும். பின்னாடி குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து 2 குட்டி குட்டி ஒரு இது மாதிரி பவுல் மாதிரி இருக்கும், அது 2 இருந்துச்சு. அடுத்து ஒரு குடம் சில்வரில் ஒரு குடம் நல்லா தான் இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் இந்த டீ குடிப்போம்ல டபரா செட்டு, அது கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று. அந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தட்டு பிளேட்டு 2 டிஃப்ரெண்ட்டாக பிளேட்டு 2 கிடச்சிச்சு. அப்புறம் இது எனக்கு கடாய் மாதிரி கொடுத்தாங்க. அதோட காது 2 பிஞ்சிருச்சு. அவ்வளோ ஒருத்தில் ப்ராடக்ட்டு. இது ஒரு தட்டு. அதுக்கப்புறம் இது சந்தனம்லாம் வைப்பாங்களே அந்த இது. அதுக்கப்புறம் 2 இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, அரிக்கிற கரண்டி மாதிரி. இது கொஞ்சம் முறை மாதிரி இருக்கும். அடுத்து இந்த சட்னி சாம்பார் இதெல்லாம் ஊற்றுவாங்கள்ல கடைகளில், அந்த மாதிரி 4 இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு கொடுத்துருந்தாங்க. இட்லி முன்னே தரமாட்டாங்க, நம்ம தான் அந்த 2 பவுல் சொன்ன மேலே இருக்குல்ல, அதை வச்சு பண்ணிக்கணும். அடுத்து ஒரு வடை சட்டி, அதுக்கு காது மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். அடுத்து ஒரு கப்பு டீ குடிக்கிற மாதிரி ஒரு கப்பு, குட்டி கப்பு கொடுப்பாங்க. அதை அதுக்குன்னு ஒரு பிளேட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஒரு பெரிய கப்பு ஒன்று இருக்குது, அதுக்கு பிளேட் தர மாட்டாங்க. இதுதான் அந்த கடாயி. இதுக்கு எப்பயுமே அந்த காது லோக்கலாக தான் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் இப்போ ஈஸியாக உடையிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் கூட ஒன்று உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 வடை சட்டி மாதிரி 2 கொடுப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அவ்வளோவா ஆனால் டீட்டெயில்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பால் காய வைக்கிற சட்டி கொடுப்பாங்க. அதோட லிட்டோடு கொடுப்பாங்க, மூடியோடு கொடுப்பாங்க அது. அதுக்கப்புறம் ஃப்ரை பேன் ஒன்று தருவாங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஏதாச்சும் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பேன் தருவாங்க, இதில் ஆம்லெட் ஏதாவது பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி பால் காய்க்கிற சட்டி மாதிரி இன்னொன்று இருக்கும், ஆனால் அது குட்டியாக இருக்கும் சைஸில். அப்புறம் இதுவும் ஒரு பிளேட் தான், ஆனால் நடுவில் இது அவ்வளோ பிளேட் மாதிரி தெரியாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் இதெல்லாம் கரண்டி, தோசை கரண்டி, அன்னக்கரண்டி, சும்மா ஸ்பூன் மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் அன்னக்கரண்டி தான், இது சும்மா குட்டி ஸ்பூனு. இது தோசை கரண்டி, இது ஒரு குட்டி ஸ்பூன் மாதிரி. இது இடுக்கி மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இது ஒரு குட்டி ஸ்பூனு, இது அரிக்கரண்டி சொல்லுவாங்கள்ல அது. அதுக்கப்புறம் இந்த டீயெல்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றுற சட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது, நம்ம பழக்கிட்டோம்னா நல்லா ஊற்றலாம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போடுவோம்ல, அந்த இது ஒன்று. அதுக்கப்புறம் இது ஒரு பேன் மாதிரி குட்டியாக தருவாங்க. இது மத்து சொல்லுவோம்ல, அந்த இதெல்லாம் கடையிறது. அடுத்து 2 அருகாமனை 2 கொடுத்தாங்க, ஒன்று பிளாஸ்டிக்கில், ஒன்று இதில். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு, குட்டி அடுப்பு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய அடுப்பு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர், இந்த சீவிக்கில் ஏதாவது, ஆனால் இது அவ்வளோவா இது இருக்காது, ஆனால் சும்மா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி ஒரு பேன் மாதிரி. இந்த பவுல் நானே அது செஞ்சது, ஜில்லியோட அந்த மேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போடலாம். அடுத்து இது எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் நானாக பண்ணது, சப்பாத்தி கட்டை. அப்புறம் இந்த கூடை நானாக தைச்சது, இதில் தைச்சது. இது காய்கறி ஏதாச்சும் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான், அந்த ரைஸ் பேக் சொல்லுவோம்ல, அது அப்படி ரியாலிட்டி அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்து இது ஒன்று ஒரு சோறு வடிக்கிற சட்டி மாதிரி. அடுத்து பார்க்க போகிறதுனா மண்பாண்டம். இது ஒரு இது மாதிரி சட்டி மாதிரி, இது ஒரு வடை சட்டி. அதுக்கப்புறம் இது இந்த லஸ்ஸி மோரில் தருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு மூடி வேறு கொடுப்பாங்க. இது பெரிய ஒரு பானை. அடுத்து ஒரு குட்டி பானை, நல்லா டீட்டெயிலாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது மாதிரி ஒரு வட்டை பானை, நல்லா இருக்கும் இது எல்லாமே டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வடை சட்டி, ஆனால் இது தோசை சட்டி, ஆனால் இதில் வரவே வராது. அடுத்து ஒரு மீன் குழம்பு சட்டியை நான் போட்டு உடச்சிட்டேன், ஆனால் அது கெட்டியாக தான் இருந்துச்சு, நான் தவறி கீழே போட்டு உடச்சிட்டேன். அடுத்து அடுப்பு, இதுவும் அதே மாதிரி தட்டு நான் உடச்சிட்டேன் சேமாக. அடுத்து இந்த அச்சு முறுக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த இது ஒன்று இருந்துச்சு.
அடுத்து இந்த இது பிடிச்சி தூக்குற மாதிரி இடிக்க அவங்க கொடுத்தது ஆனால் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது. இது டீ வடிகட்டுறது நானாக பண்ணது. அடுத்து இந்த கத்தி கூட நானாக பண்ணது, அந்த ஐஸ் ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டியும் நானாக பண்ணது, இது கூட வச்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.